டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் திருஷ்யம் 3. மோகன்லால் அவர்கள் நடிப்பில் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் நம்மூர் தியேட்டர்லேயே வெளியாகி இருக்கே. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜித்து ஜோசப் டைரக்ஷனில் திருஷ்யம் படத்தின் முதல் பாகம் 2013 வெளியானது. இதில் மோகன்லாலுக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருந்தாங்க. தன் மகள் செய்த கொலையை மறைக்கவும் தன் குடும்பத்தை பாதுகாக்கவும் ஒரு சாதாரண தந்தை எவ்வளவு தூரம் போவான் என்பதை காண்பிக்கும் வகையில் திருஷ்யம் திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. மலையாளத்தில் இப்படம் பெரிய சூப்பர் ஹிட்டு சக்கப்போடு போட்டது. அதை அடுத்து அதே பெயரில் இந்தியிலும் எடுக்கப்பட்டது. அஜய் தேவ்கான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். தமிழ்லேயும் நம்ம ஒரு கமல்ஹாசன் நடிச்சிருந்தார் பாபநாசங்கிற பேரில். தமிழ்லேயும் இந்தியிலையும் பெரிய கலெக்ஷன் பண்ணி வெற்றி பெற்றது. இதில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக கௌதமியும் கலாபவன் மணி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். தெலுங்கு கன்னடம்னு எல்லா லாங்குவேஜ்லேயுமே ரீமேக் பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே வெற்றியும் பெற்றது. திருஷ்யம் படத்தின் 2ஆம் பாகம் 2021 வெளியானது. கொரோனா ஊரடங்கு காலகட்டங்கிறதுனால அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆனது. 2ஆம் பாகத்தில் கொலை செய்த தடயத்தை ஜார்ஜ் குட்டி எப்படி லாவகமாக மறைத்தார் என்பதையும் அவர் குடும்பம் மீண்டும் சட்டத்தின் பிடியில் சிக்கி தப்பிச்சதையும் காண்பிச்சிருந்தாங்க. இதையடுத்து திருஷ்யம் 3 இன்று 21/5/2026 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பார்ட் 3 கதை என்னன்னா, முதல் 2 பாகத்திலையும் மகனே கொல்லப்பட்டிருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம்னு ஒரு நல்ல சுபாவத்தில் நல்லவராக இருந்த சித்திக்கு இதில் நேர் எதிராக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவருடைய கதாபாத்திரம். காவல்துறையும் நீதிமன்றமும் வருண் கொலை வழக்கை கைவிட்ட நிலையில் ஜார்ஜ் குட்டியான மோகன்லால் சினிமா மீது இருக்கும் தனது ஆசையை தீர்த்து கொள்ள ஒரு கதாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் உருவெடுக்கிறாரு. பார்ட் 2ல் சொந்தமாக தியேட்டர் வச்சுருந்தார். இதில் தயாரிப்பாளராக இருக்கிறாரு. தனது மூத்த மகள் அஞ்சுவுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கிறாரு. வரன்கள் அமையும் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் அவை கைவிட்டு போகிறது. இவங்க குடும்பம்தான் கொலை வழக்கில் ஃபேமஸ் இல்லையா, அதனாலேயும் அந்த பொண்ணுக்கு அஞ்சுவுக்கு கொஞ்சம் சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குது. அதனாலேயும் இந்த கல்யாணம் தள்ளி போகுதுன்னு ஜார்ஜ் குட்டி நினைக்கிறாரு. ஆனால் ஜார்ஜ் குட்டி சும்மா இருப்பாரா? தன் குடும்பத்தையும் மகளையும் பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போகிற ஆளாச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏது காரணம் என்று ஜார்ஜ் குட்டி தேடி கண்டுபிடிக்கும் போது தன்னை சுற்றி இன்னும் சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். அது மட்டுமில்லை, இதில் தனது மகளின் திருமணத்தை நிறுத்தவும் ஒரு சதி திட்டம் நடைபெறுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதற்கு ஏற்ற வகையில் இனிமேல் நம்ம ஆட்டம் இருக்கணும்னு காய் நகர்த்துறாரு. இறுதியில் ஜார்ஜ் குட்டி வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது மீதி கதை. என்னதான் தண்டனையில் இருந்து தப்பிச்சிருந்தாலும் குற்றம் புரிந்த சாமானியனை உறுத்தும் ஒரு உள்ளுணர்வு ஜார்ஜ் குட்டியை தூங்க விடாமல் செய்வது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுடன் இருக்க செய்கிறது. படத்தின் முதல் பாதி நிதானமாக ஸ்லோவாக போகுது. தனது குடும்பத்தை காப்பாற்ற ஜார்ஜ் குட்டி என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்பது திருஷ்யம் ரசிகர்களுக்கு தெரிந்தது தான். நிதானமான கதை, ஒரு பொருத்தமான திரைக்கதை, திருப்தியான கிளைமேக்ஸ் என மோகன்லாலுக்கு திருஷ்யம் 3 பிறந்தநாள் பரிசு தான். கடைசி அரை மணி நேரத்தில் வேகம் காட்டியிருக்காரு இயக்குனர். முந்தைய 2 பாகங்களைப் போலவே ஜார்ஜ் குட்டி மற்றும் அவரது குடும்பத்தை மையமாக வைத்தே திரைக்கதை நகர்கிறது. மோகன்லால் நடித்துள்ள ஜார்ஜ் குட்டி கதாபாத்திரம் 10-12 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசப்பட்டு வருகிறது. ஜார்ஜ் குட்டி அவரது மனைவியாக மீனா மற்றும் மகள்கள் அஞ்சு அனு ஆகியோருடன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வர்றாரு. ஆனாலும் கடந்த காலத்தில் நடந்த கொலை சம்பவத்தின் நிழல் மீண்டும் அவரை துரத்துகிறது. சட்டத்தின் குறைபாடுகளை ஓட்டையை பயன்படுத்தி குடும்பத்தை காப்பாற்றிய ஜார்ஜ் குட்டி இந்த முறை பத்திரிகை ஊடக விசாரணையில் இருந்து சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பித்தாரா இல்லையா என்பதே படத்தின் முக்கிய அம்சம்.
இந்த இந்திய திரையுலகிலே த்ரில்லர் படங்களுக்கு புதிய அடையாளத்தை உருவாக்கிய திரைப்படங்களில் முக்கியமானது திருஷ்யம். குடும்பம், கிரைம், மர்மம் மற்றும் அதிரடி திருப்பங்கள் கலந்து உருவான இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இயக்குனர் பூர்த்தி செஞ்சாரானா இல்லைன்னு தான் தோணுது. திருஷ்யம் படம் ஒரு மாஸ்டர் பீஸு. அதோட அடுத்த பாகம் எப்படி இருக்கணும்? திருஷ்யம் பார்ட் 1 விட சூப்பராக இருந்திருக்கணும். ஆனால் பார்ட் 2 திருஷ்யம் அளவுக்கு இல்லை. இப்போ பார்ட் 3 பார்ட் 2 அளவுக்கு இல்லைங்கிற நிலைமையில தான் இருக்குது. மோகன்லாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அது மட்டும் போதுமா? சுவாரஸ்யம் வேணும் இல்லையா? கதை நம்ம யூகிக்கிற மாதிரி தான் போகுது. முதல் 2 பாகங்களுடன் ஒப்பிடும்போது இந்த பாகம் கொஞ்சம் சலிப்பு தட்டுது. திருஷ்யம் அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபும் முழுவதுமே ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் இன்டர்வெல்லில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் கடைசி அரை மணி நேரம் தான் நல்லா இருக்குது. 2 மணி நேரம் 39 நிமிஷம் டியூரேஷன்லாம் தேவையே இல்லை. ஒரு 2.25 மணி நேரமே இந்த படத்துக்கு போதுமானது. கொஞ்சம் கட் பண்ணி குறைச்சிருந்தாலே இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பார்ட் 1ல் ஆஷா சரத்து மிரட்டியிருப்பாங்க. இதில் ஒன்றும் ஆஷா சரத்துக்கு பெருசாக வேலை இல்லை. அதேமாரி பார்ட் 2ல் முரளி கோபி மிரட்டலான நடிப்பை கொடுத்துருப்பாரு. இதில் அப்படி ஒன்றும் குறிப்பிடும்படியாக இல்லை. பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. ஒரு ஆவரேஜ் படம் தான். மோகன்லால், மீனா, அன்லியா ஹசன், எஸ்தர் அனில், ஆஷா சரத், சித்திக், முரளி கோபி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.